ஹலோ காய்ஸ், இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து புது ப்ரோமோ கிடையாது, பழைய ப்ரோமோஸ் தான். இதை வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணி புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிராண்ட் ஃபினாலே வந்து நாளைக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரூமிங் செஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து முடி கட் பண்ணி விடுறது, பட்டி டிங்கரிங் பார்க்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. யார் வந்து வெற்றி பெறுவாங்க, யார் வந்து தோல்வி வருவாங்க, யார் வந்து ரன்னரப் ஆகுவாங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் இப்போ பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. சும்மா நான் ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப விரும்பலை, சரிங்களா? அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் போலில் இருக்கக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது முத்துக்குமரன் லீடிங்கில் இருக்கார். அதே மாதிரி அஃபிஷியலும் சரி அன்அஃபிஷியலும் சரி வித்தியாசங்கள் வந்து வரும், சரிங்களா? ஸோ இது எப்படினாலும் நம்ம கம்பேரிட்டிவ்லேயே வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் எடுக்கக்கூடியது தான் முடிவு. அவங்களுடைய டீம், அந்த கார்ப்பரேட் கம்பெனி அவங்க எடுக்கிறதா முடிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சௌந்தர்யாவும் பயங்கர லீடிங்கில் தான் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரியாது. நான் ஒன்றும் பிக் பாஸை வந்து நடத்துகிறவங்க கிடையாது, நான் வந்து ரிவ்யூ பண்ணுறவன் தான், சரிங்களா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். என்ன அதுக்கு ஒரு கருத்தை சொல்கிறதோ இல்லை அதுலேருந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறதா எங்களுடைய வேலையை தவிர, ஸோ நாங்கள் எல்லாம் இப்போ பார்த்துட்டேன் அப்படின்லாம் நான் வந்து பொய் சொல்லியெல்லாம் இது பண்ண மாட்டேன், சரிங்களா? ஏன்னா இப்பயே போட்டுட்ருக்கானுங்க, இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணல, இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இவங்க எலிமினேட்டட், அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, அதை கழட்டிட்டாங்க, சௌந்தர்யா எவிக்ட் ஆகிட்டாங்க, ரயான் எவிக்ட் ஆகிட்டாரு, இந்த பக்கம் பவித்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க. டே ஏன்டா இப்படி உருட்டுறீங்க? நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து போட்டிருக்காங்க, முத்துக்குமரன் எவிக்டட், ரயான் வின்னர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமரன் ரயான் எவிக்டட், டைட்டில் வின்னர் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்போ தெரியுமா கமெண்ட் போட்டது? காலையில் 8 மணிக்கு. ஷூட்டிங்கே 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இவங்க தான் பிக் பாஸை நடத்துகிறாங்களோ, இவனுங்க தான் எல்லாத்தையும் சொல்லுவானுங்களோ, எனக்கு புரியவே இல்லை. ஆனால் எங்கே பார்த்துட்டு வந்தாரெலாம் எனக்கு தெரியல. அப்படி சில பேர் வந்து வளர்ட்டு வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க, அது வேறு விஷயம். அதை விட்டுருங்க. வியூவர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுவானுங்க. அப்புறம் சில பேர் வந்து நம்ம சேனலுக்கு கீழே வந்து பிஆர், நீங்கள் வந்து முத்தோடைய பிஆர், நீங்கள் வந்து இவங்களுடைய பிஆர் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு புரியல. எனக்கு இருக்கிறத தான் சொல்ல முடியும் வெண்ணிங்கில் அப்படின்னு மாதிரி தான் கேட்கணுன்னு தோணுது. இருக்கிறத தான் சொல்ல முடியும். இப்போ அன்அஃபிஷியல் போல் வந்து முத்துக்குமரன் தான் டாப்பில் இருக்கான், 2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா அவன் தானே டாப்பில் இருக்கான்னு சொல்ல முடியும். அதை மாற்றி சௌந்தர்யா டாப்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது என்ன கதை எனக்கு புரியல. அப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்பில். அதை உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாருங்க, அது வேறு லெவலில் ஒரு வார்த்தைங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு கமெண்ட்ஸில் கீழே போய் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உழைப்புன்னா என்ன மூட்டை தூக்குனாரா இல்லை என்ன களைப்பறித்தார் அப்படியெல்லாம் வந்து டைலாக் எழுதுகிறாங்க. எனக்கு புரியல. எனக்கு இப்போ சாமிங்களை உழைப்புங்கிறது வந்து உடம்பால் உழைக்கிறது மட்டுமே உழைப்பு கிடையாது, மன ரீதியாக உழைக்கிறதும் உழைப்பு தான், மூலிகை யூஸ் பண்ணுறதும் உழைப்பு தான். ஏன் இன்க்ளூடிங் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறத விட மென்டலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து அதிகம். ஆக்சுவலாக நீங்கள் 1 hour உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்தை பற்றி. இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணால் டயர்ட் ஆகிடுவீங்க, படுத்துருவீங்க நீங்கள். அதே உழைப்பு நீங்கள் 8 மணி நேரம் கூட உங்களால் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியும். அதுக்காக அதை நான் தப்புன்னு சொல்லலை, மூட்டை தூக்குறதையும் நான் தப்புன்னு சொல்லலை, அது உழைப்பு இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வந்து இதெல்லாம் ஒரு உழைப்பா? அவர் என்ன மூட்டை தூக்கிட்டாரா? கேள்வி. இது வந்து ஒரு கேம் ஷோ, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஆர் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளுடைய சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை, அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நம்ம கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். 50 லட்ச ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மணி, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அதில் ஒரு ஆள் வந்து பிஆருக்காக ஒரு 10லேருந்து 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 20 லட்சத்தை தூக்கின்னு போய் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க, எல்லாத்தையும் பிரித்து தான் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு வேளை நானே ஒரு பிஆராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போதைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் சேனலோட, அதாவது இந்த சீசனோட தொடக்கத்தில் எனக்கு 28,000 பேர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 50,000 இல்லை ஒரு 60,000, அதை விட 10 மடங்கு 20 மடங்கு வருதுடா எனக்கு சம்பளம். அதை விட்டு நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்து இல்லை. டு பி பிராங்க் அண்ட் ஓப்பன்லி ஐ செட். புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட் அடிங்க. சும்மா நான் மட்டும் இல்லை, என்ன மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸையும் போய் அப்படி தான் பேசுகிறீங்க. இதில் என்னென்னா உண்மையாகவே நிறைய விஷயங்களை சொல்லக்கூட தோணவே மாட்டேங்குது. நம்ம இதை சொன்னாக்கா அப்படி ஆகிடுமோ,
இது சொன்னால் இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பண்ணுறீங்க நீங்கள். வெரி டிசப்பாயின்மெண்ட். எனிஹவ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.